கொள்ளு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். 1/2 கிலோ கொள்ளு எடுத்து க்ளீன் பண்ணி குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி வச்சாச்சு. ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 5 தக்காளி போட்டுக்கலாம். 5 அல்லது 6 தக்காளி போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். விசில் விட்டுக்கலாம். ஒரு 5-6 விசில் விட்டுக்கலாம். அடுத்து ஜாரில் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பச்சை மிளகாய், 2 ஸ்பூனு சீரகம், வரமிளகா 5-6 வரமிளகா போட்டு நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொள்ளு விசில் வந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பருப்பு மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த அரைச்சி வச்ச மசாலாவே சேர்த்திக்கலாம். சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து தாளிப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி கடுகு 1 ஸ்பூனு, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க போட்டுக்கலாம். கருவேப்பிலை தழை, வரமிளகா ஒரு 3 வரமிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். நல்லா வணங்கட்டும். அடுத்து பாருங்கள், குழம்பு கொதிக்கும் போது நம்ம குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட்டம் சேர்த்திக்கலாம். அடுத்து நம்ம வணக்கி வச்சுருக்க இந்த தாளிப்பை சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா குழம்பு கொதி வரட்டும். நம்ம சுவையான கொள்ளு குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.